Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 982 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபியோட டீம் அந்த கேட்டு கிட்ட போய் வில்ல ஆளுங்க எல்லாத்தையுமே போட்டு துவன்னு துவச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓகேவா, இப்ப மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு காட்டுவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணி வந்துகிட்டு தான் இருக்காங்க. அந்த டைமுங்கும் போது இன்னும் அவங்க பிளான் முடிஞ்ச பாடு இல்ல. ஆக்சுவலா முன்னாடி ஒண்ணு இருக்குதே, அதுதான் இவங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஸ்டக்கிள். அதுக்கு பேரு டோரி கேட்டு. இத காலி பண்ணாதான் இவங்க ஒனியஷிமாக்குள்ளேயே என்ட்ரி ஆக முடியும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா காட்ஸ் மட்டும் இருக்க மாட்டானுங்க, டன் கணக்குல கெனான்ஸையும் வச்சிருக்கானுங்க. சொல்ல போனா அது ஒரு சின்ன ஆயுத கடங்க மாதிரி. பெர்ஃபெக்ட் எதையும் ஹேண்டில் பண்ணலனா இவங்களுக்கே சங்குதான். இப்ப ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஃபயர் ஃபெஸ்டிவல். அப்படி இருக்கும்போது ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் அந்த விருந்துக்கு தான் போயிருப்பானுங்க. இன்கேஸ் இவங்க இந்த மாதிரி வர்றாங்கன்னு தெரிஞ்சு அவங்க மட்டும் வந்தானுங்கன்னா டெஃபினட்டா பெரிய பிரச்சனை ஆகும். அது எப்படி அத்தனை பேர்த்தையும் அட்டாக் பண்ணும்போது ஒருத்தன் கூடவா கால் பண்ணி சொல்ல மாட்டான்? கால் அவனுங்க பண்ணியும் போகல, பட் அது இவங்களுக்கு தெரியாதுல்ல. எது பண்ணாலும் பார்த்து பக்குவமா பண்ணணும், இல்லைன்னா பக்கவாதம் வர அளவுக்கு படுக போட்டு பாடைய கட்டிடுவானுங்க. அப்ப கின்னு பண்ணுவான் பாருங்க ஒரு காமெடி. அடடடடடா, அவன் சொல்லும் போது அவன் மூஞ்சில இருக்க ஆர்வத்தை பார்த்துட்டு எனக்கெல்லாம் குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு. அதாவது இவங்க இப்ப வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த கேட்ல இருக்க யாருக்குமே தெரியாதாமா. அதனால அவங்க நோட்டீஸ் பண்றதுக்கு முன்னாடி இவங்க பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம்னு சொல்லுவான். ஒக்கிக்கு கூப்பிட்டு, பாஸ் நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி அறக்க பறக்க ஒரு கப்பல் கேட்டு கிட்ட தான் போச்சு, ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பட்டால்னு ஒரு சவுண்டு. உடனே எல்லாம் சுத்தி முத்தி பாப்பான், நம்ம லூஃபி எங்கேயாச்சும் இருக்கானான்னு. எங்கேயும் இல்ல அப்படின்னா கண்டிப்பா இந்த வேலையை பண்ணிட்டு இருக்குது அவன் தான். நான் தான் சொன்னல அவன் திருந்த மாட்டான்னு. கேட்டீங்களாடாமா? எல்லாத்துக்குமே தூக்கி வாரி போடும். இங்க முக்குன்னு முக்கிய முணங்கி பிளான போட்டுட்டு இருந்தா எல்லாத்தையும் தட்டி பிரிச்சுக்கிட்டு அவனுங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கானுங்க. உடனே இங்க இருந்து தொண்டைகளிய கத்துவான், லூஃபி வேண்டாம் அங்க போகாத, நம்ம பிளானே வேறன்னு. காதை பிடிச்சி அமைக்கி உட்கார வச்சாலுமே பைய கேட்க மாட்டான். இவ்வளவு தூரத்துல இருந்து கத்தனா மட்டும் கேட்டுருவானா என்ன? கேட்டாலும் செஞ்சிருவானா என்ன? உடனே மத்தவங்க எல்லாம் சேர்ந்துட்டு உடனே கப்பல் அவங்க சைடு திருப்பு, நம்ம சட்டு புட்டுன்னு அவங்கள போய் காப்பாத்துவோம், இல்லன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும்னு அரக்க பறக்க எல்லாம் கத்திட்டு இருப்பாங்க. அவனுக்கு கடுப்பாயிரும். பின்ன பிளான் போட்டு எவனாச்சும் அந்த பிளானை ஃபாலோ பண்றானுங்களா? அங்க பாத்தீங்கன்னா லூஃபி ஃப்ளையிங்ல எல்லாம் போய் பொளந்து கட்டிட்டு இருப்பான். இங்க லாக்கு பிபி பிரஷர்லாம் வந்து ஹார்ட் வெடிச்சு செதறிரும் போல. அவனால முடியல. லூஃபி என்ன நினைக்கிறானோ அதை தான் பண்றான். நான் என்ன பண்ணணுமோ அதை தான் நினைக்கவே மாட்டேங்கிறானே. இங்க நம்மளுக்கு எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க. லூஃபி என்ன பண்ணுவான், கையை நல்லா பெரிய சைஸுக்கு நீட்டி அனல் பறக்க ஹாக்குன்னு சொல்லிட்டு ஒரே அடி. அந்த இடமே கப 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 கபன்னு தீ பிடிச்சி எரியும். அங்க இருந்த அத்தனை பேர்த்தையும் ஒரே அடியில சாச்சிருப்பான். அந்த அளவுக்கு ஒரு மரணத்தனமான அடி. இங்க இவங்க பிளான போட்டுட்டு இப்பதான் வந்தாங்க டோரி கேட்ல இருக்க யார்ட்டையும் சிக்க கூடாதுன்னு. ஆனா கடைசியில டோரி கேட்டையே நம்மால அடிச்சு பூரி கேட்டா மாத்திட்டானே. அங்க ஒரு காடுல எல்லாத்தையும் அடிச்சு திரிய விட்டாச்சு. பின்னாடி வர்றவங்க எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுருவாங்க. ஏன்னா அங்க எக்கச்சக்க வெப்பன்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஆளுங்க இருக்கானுங்க. லூஃபியோட டீம் மட்டும் முன்னாடியே போய் அவங்கள காலி பண்ணலன்னா டெஃபினட்டா இவங்க கூட்டத்துல எக்கச்சக்க பேர் இறந்திருப்பாங்க. அதே நேரம் இவங்க மூணு பேரும் பரவாயில்ல, எல்லா விஷயத்தையும் நல்லா பண்ணீங்க, சூப்பரா பண்ணீங்க, அருமையா பண்ணீங்க, குட் ஜாப்னு பாராட்டுவாங்க. பிராங்கி பார்த்துட்டு பச்சையா திட்டுவான், என்னடா குட் ஜாப், இங்க என்ன கிரிக்கெட் மேட்ச் ஆட நடந்துகிட்டு இருக்குது, கமெண்ட்ரி அடிச்சுட்டு இருக்கீங்க, கொய்யாலைகளா வந்து ஹெல்ப் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சாணிய கரைச்சு அடிக்கிற மாதிரி கேட்பான். மூஞ்ச திருப்பிக்கிட்டு யாரோ பேசுறாங்க, ஆனா யாரு பேசுறாங்கன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா பிராங்கி குரல் இப்படி இருக்காதுப்பா அப்படின்ட்டு நல்லா சமாளிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு போறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ சொந்தக்காரன் வீட்டுக்கு ஜாலியா பேசிட்டு போற மாதிரி போவாங்க. என்ன சரக்கு எதுவுமே இங்க இல்ல, இங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, குடிச்சிட்டு இருந்தானுங்க எங்க போச்சுன்னு தெரியலன்னு அப்படியே கேஷுவலா பேசிட்டு போவாங்க. இது தூரத்துல இருந்து பார்த்தா அத்தனை பேத்துக்கும் அவ்வளவு ஆச்சரியம். ஏன்னா அங்க காட்ஸுங்க அவ்வளவு பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாத்தையுமே இவங்க அசால்ட்டா காலி பண்ணியிருக்காங்கன்னா டெஃபினட்டா இவங்க சாதாரண ஆளுகளே கிடையாது, பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளுங்கன்னு இப்பதான் இவங்களுக்கு புரியுது. அது மட்டும் இல்லாம இவங்க எதை பத்தியும் கவலைப்படுற மாதிரியும் தெரியலையே. உடனே டெஞ்சரோ நம்ம கிண்ண பாராட்டி தள்ளுவான். ஏன்னா சூப்பரான ஆளுங்க கூட ஃப்ரெண்டா இருக்கான்ல. மெயினா லூஃபியை நினைச்சுதான் எல்லாத்துக்கும் அவ்வளவு சந்தோஷம். அவங்க அங்க ஜாலியா கிடைக்கிற ஃபுட் எல்லாம் எடுத்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சரி, ஒனிகஷிமால விருந்துன்னு சொல்லி ஓவரா பில்டப் பண்றாங்களே, அங்க என்ன நடக்குதுன்னு அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறாங்க. கொக்கா மக்கா, பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனா எப்படி ஒரு பீலிங் இருக்குமோ அந்த பீலிங்ல கொஞ்சம் கூட மாறாம இங்க இருக்கும். ஏன்னா அவனுக்கு சரக்கு அடிக்கிறதும் சோறு திங்கிறதும் பாத்தீங்கன்னா அவ்வளவு கொடூரமா இருக்கும். அதை பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் எவ்வளவோ மேலும்பீங்க. ஏன்னா அங்க கூட சொல்லி கொடுத்தா டீசென்டா இருந்துக்கிறாங்களாமா. இங்க இவனுக்கு என்ன சொன்னாலும் இருக்க மாட்டானுங்க. அதுவும் பெரிய பெரிய உருவத்தெல்லாம் புதுசா காமிக்கிறானுங்க. என்ன நடக்க போதோ. இந்த ஒரோச்சி பயில அங்கதானே இருக்கான். அவன் ஜாலியா கண்ணை கட்டி கண்ணாம்பூச்சி விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கான். இவன் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையுமே பெரிய ஹீரோ மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்கான்ல. அதனால
இவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எல்லாத்துக்கும் அவ்வளவு ஆர்வம். இன்னைக்கு என்னமோ நல்ல மூட்ல இருக்கீங்களே, என்ன மேட்டர்னு கேட்டா, என் வழியில வந்த குப்பைங்க எல்லாத்தையுமே நான் அடிச்சு தெறிக்க விட்டுட்டேன். இதுக்கப்புறம் அவங்களால வரவே முடியாது, எல்லாம் தரமட்டம் ஆகிட்டாங்க அப்படின்ட்டு ஓவரா பில்டப் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். ஆனா அவனுக்கு தெரியல பாவம், இதுதான் அவன் சந்தோஷமா கொண்டாட போற கடைசி ஃபயர் ஃபெஸ்டிவல். சொல்ல போனா இன்னைக்கு ஒரு நாள்ல அவனுக்கு எல்லாமே முடிய போகுது. இதுல என்ன ஒரு கொடுமைன்னா, சுத்தி இருக்கவளுக்கு இவனை பார்த்து அழகு அழகும் பாங்க, அதான் ஓவரா இருக்கும், தாங்க முடியல. அழகு சுந்தரம், சிரிச்சா அழகு அள்ளுதே, இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கும் போதுதான் கத்திலேயே ஓடுவானுங்க. அதே நேரம் இந்த சிரிப்பு இருக்குதான்னு பாப்போம். அதே நேரம் இங்க ஒரு சைடு காமெடி போயிட்டு இருக்குது. என்னன்னா குயின் ரெட் பீன் சூப்பை அண்டாண்டாவா வாங்கி வாங்கி குடிச்சிட்டு இருக்கான். சூப்பு மாதிரி குடிக்கணும், தண்ணி மாதிரி குடிச்சிட்டு இருக்கான். இதுல கொடுமை என்னன்னா, அதை இவன் மட்டும் கேட்டா பரவாயில்ல, பிக் மாமும் அங்க எனக்கு ரெட் பீன் சூப்பு தான் வேணும்னு ஒத்த கால நின்னுட்டு இருக்கா. இப்ப இங்க கொடுத்துட்டு அங்க குடுக்கலனா பிரச்சனை, அங்க கொடுத்துட்டு இங்க குடுக்கலனா பஞ்சாயத்து. ஆக மொத்தத்துல செஃப்ங்கெல்லாம் நடுவுல மாட்டிக்கிட்டு திண்டாடிட்டு இருக்காங்க. சூப்பு வேணுங்கிறதுக்காக அந்த குயினை பண்ற பில்டப் இருக்குதே, நான் தாண்டா இங்க டான்சரு சிங்கரு, மொத்தத்துல லீடு பெர்ஃபார்மரு, நான் டயர்ட் ஆகாம பெர்ஃபார்ம் பண்ணுனா அப்ப சூப்பு எனக்கு தாண்டா வேணும் அப்படின்ட்டு இவன் சொல்ல, அவனுக்கு அவன் அல்ல கைகள்லாம் கொஞ்சம் கோஷம் போட, சூப்பை கொண்டு வாங்கடா மாப்புகளான்னு சொல்லி எல்லாத்தையும் அடிச்சு வரட்டிட்டு இருப்பான். அப்போ காட்டுக்குள்ள காட்டுறாங்க, யாரோ ஒருத்தர் கையில சங்கிலியெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அவன் ஒரு ஆயுதத்தை வச்சு அந்த சங்கிலிய உடைச்சுக்கிட்டு இருக்கான். அது யாரு என்னன்னு தெரியல, ஆனா கொடூரமா இருக்கான். அதே நேரம் இங்க கைடவும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியுது எல்லாருமே எக்ஸைட்மெண்ட்ல சூப்பரா பார்ட்டியை கொண்டாடுறாங்கன்னு. ஒரு விருந்துன்னா அது இப்படித்தான் இருக்கணும். சரின்ட்டு கைடோ அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்பான். அவன் என்ன எவன்னு கேட்டீங்கன்னா கைடோவோட பையன். இது என்னடா புது ட்விஸ்ட், கைடோவுக்கு பையெல்லாம் இருக்கா, அச்சி பையன்லாம் இருக்கானா? அப்பதான் அவனுக்கு ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க. ஒரே அடியில ஒரு பெரிய மலையையே அடிச்சு திரிக்க விடுவான், ஐ மீன் உடைச்சு திரிக்க விடுவான். அவன் மூஞ்ச பாத்தீங்கன்னா ஏதோ மாஸ்கப்பட்ட மாதிரி இருக்குது. இந்த விருந்துல அவன் யாரு என்னன்னு சொல்லி அவனோட மூஞ்ச காட்டணுமாமா. அதனால தயார் பண்ணுங்கடான்னு சொல்லி திட்டி ஆளுகளை அனுப்பி வைப்பான். அப்புறம் டொபிரோப்போவை சேர்ந்த 6 மெம்பர்ஸும் இங்க வந்திருக்காங்க. அவங்களையும் இங்க கூப்பிட்டு வரலாமான்னு பெர்மிஷன் கேட்பானுங்க. அவங்கள வர சொன்னாதான் கைடோவுக்கு ஞாபகமே இல்ல. சரி பரவாயில்ல வரட்டும், நான் லின்லினுக்கு அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு வர சொல்லுவான். அதே நேரம் பிக் மாமா காட்டுறாங்க. அவன் என்னடான்னா நல்லா குளிச்சுட்டு ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கா. அட அதுக்காண்டி அந்த ட்ரெஸ்ஸை அவெல்லாம் எடுத்து போட மாட்டா, சாரமெல்லாம் கட்டி அவளுக்கு ட்ரெஸ் போடுற வேலை நடந்துகிட்டு இருக்கும். அப்போ டொபிரோப்போ மெம்பர்ஸ் வந்துட்டாங்கன்னு உடனே வர சொல் காத்து கொண்டிருக்கிறேனுமா அப்படியே பயங்கரமா வருவானுங்க. அங்க நின்னுட்டு இருக்க காட்ஸ் எல்லாம் அவங்கள பார்க்கவே பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு முரட்டு பீசுங்க. வந்தவங்க வந்து நின்னுட்டு அப்படியே பயங்கரமா ஒரு போஸ் கொடுப்பாங்க. எதுக்கு இந்த வெட்டி பந்தான்னு தெரியல. சரி இன்னும் பவர்ஃபுல்லான ஆளுங்கெல்லாம் எக்கச்சக்க பேர் இருக்காங்கன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஆளுகளுக்கு கண்டிப்பா ஃபைட் ரொம்ப ரொம்ப டஃபா இருக்க போகுது. என்னதான் பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா.